தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. குலமே திருக்குலமே தன்மான தமிழ் குலமே இறைவன் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஏழையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். புதிய உலகம் படைத்திட புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். புதிய உலகம் படைத்திட புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். அன்பின் பாலமாகவே இறைவன் அழைக்கிறார். இனிய உறவை வளர்க்கவே இறைவன் அழைக்கிறார். அன்பின் பாலமாகவே இறைவன் அழைக்கிறார். இனிய உறவை வளர்க்கவே இறைவன் அழைக்கிறார். வாருங்கள் வாருங்கள் அன்பின் பாலமாகவே கூடுங்கள் கூடுங்கள் இனிய உறவை வளர்க்கவே புதிய விடியல் தேடியே விரைந்து செல்லுவோம். உறவை பகிர்ந்து வாழவே ஒன்று கூடுவோம். இறை குலமே திருக்குலமே தன்மான தமிழ் குலமே இறைவன் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஏழையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுப்பதற்காக நாம் இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நமக்கு மீட்பை கொடுப்பவையாக அமைந்திருக்கின்றன. ஆகவே நாம் நம்மையே கடவுளுக்கு ஏற்ற உகந்த தூய பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் செய்தியை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இறைவன் விரும்புகின்ற வகையில் நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆகவே இந்த பயணத்திலே நாம் இன்னல்களையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவர் என்னை வழிநடத்துகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த பயணத்திலே நாம் இழப்புகளை நாம் சந்திக்கலாம். இருப்பினும் இறைவன் அவற்றையெல்லாம் மாற்றி அவற்றை மீட்பளிக்கும் அருளாக நமக்கு மாற்றி கொடுப்பார். இத்தகைய நம்பிக்கையோடு நாம் இறைவனின் கரங்களை பற்றி கொண்டு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். நிச்சயமாக இறைவன் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை தன்னுடைய பாதையிலே அழைத்து சென்று நமக்கு விண்ணகத்தை பரிசாக கொடுப்பார் என்னும் நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். இன்றைய திருப்பலியானது தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து இறை இரக்கத்தினால் இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்று சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் குடும்பத்தினர், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள்.
தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக சாமுவேல் எம் குடும்பத்தினரும் பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் இறையருள் வேண்டியும் BS சஜிகா என்பவரும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சக்திவேல் ஷாமினி செல்வி குடும்பத்தினர் குறிப்பாக அவர்களுக்கு குழந்தை நன்முறையிலே பிறக்க வேண்டும் என்றும் சுயதொழில் தொடங்க வேண்டி இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் கிருஷ்ணவேணி சரண்யம் ரம்யா பிரியா குடும்பத்தினர் வீடு வாங்க வேண்டும் என்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஷாலினி குடும்பத்தினர் கடை வாங்க வேண்டும் என்றும் சந்தோஷுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் ஜான்சினுடைய குழந்தை மருத்துவமனையிலே நல்ல நலத்தோடு இருக்க வேண்டும் என்றும் இறைவன் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய நலமளிக்கின்ற கரத்தினாலே அந்த குழந்தையை தொட்டு அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றும் தாயும் சேயும் நல்ல உடல் நலனோடு இருக்க இறைவன் அன்னை மரியாளின் வழியாக அருள் புரிய வேண்டும் என்றும் மர்சி வால்சன் குடும்பத்தினர் நன்றியாகவும் சகோதரர் ஆனந்த் குடும்பத்தினர் நன்றியாகவும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற டான்போஸ்கோ ஷியாம் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும் இறை அருள் வேண்டியும் தனது 27வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சரண்யா சாந்தனமேரி இறைவனுக்கு நன்றியாகவும் இறைவனுடைய அருள் வேண்டியும் தங்களது 30வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜாலின் ஜெயசுந்தரி தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனுடைய அருளுக்காகவும் JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் தங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் நிறுவனத்தில் பணி செய்கின்றவர்கள் அனைவருடைய குடும்பங்களுக்காகவும் பிலோமினா அவருடைய கணவரின் மனமாற்றம் மற்றும் குடும்ப அமைதிக்காகவும் கெனடி சிந்தியா தம்பதியர் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுக்கு நன்றியாகவும் இறையருள் வேண்டியும் சுபகரன் பன்னீர் ஆடியோ நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இதில் பணி செய்கின்ற அனைவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் இயேசுவே நம் மீட்பர் ஜப குழுவினருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இறந்த அருட்தந்தை டி பாக்யநாதன் ஆக்னஸ் ரிபல்லோ ஓகே மார்க்ஸ் அந்தோனியம்மாள் குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இறந்த 8ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஜோஸ்பின் சகாய வர்ஜின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த 4ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற பால் க்ரூஸ் பெர்னாண்டோ ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த யூ செபாஸ்டின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த நாளை நினைவு கூறுகின்ற சந்தியாகு என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறந்த நாளை நினைவு கூறுகின்ற எம் லூர்துநாதன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் இறந்த அமல ரகுநாதன் சகிலா விக்டோரியா பாப்பி ஜார்ஜ் பாப்பி சந்தியாகு தெரேசியா ஜாய் மேரி லீலம்மா தேவசி பொச்சூட்டி ரோசா ஏலியா குட்டி மரிய சூசை ST ஜெசிந்தா இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனின் பேரிரக்கத்தினால் நிலையான வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் இறைவன் மன்னித்து அவர்களுக்கு நித்திய வாழ்வை அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் உருக்கமாய் செபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த ஞாயிறு திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 7 முதல் 9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கிறது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றன. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரது கைவன்மை என்னை என்றுமே நிலை நிறுத்தும். அவர் தம் பேரிரக்கம் என் மேல் வந்திறங்கும். அவரது கைவன்மை என்னை என்றுமே நிலை நிறுத்தும். அவர் தம் பேரிரக்கம் என் மேல் வந்திறங்கும். அவரது கைவன்மை கண்ணியன் தாழ்நிலையை அவர் கனி உள்ளம் கண்ணோக்கும். கண்ணியன் தாழ்நிலையை அவர் கனி உள்ளம் கண்ணோக்கும். யான் பெற்ற பேற்றினையே இந்த வையமும் வாழ்த்தையிடும். வையமும் வாழ்த்தையிடும். அவரது கைவன்மை அரும் பெரும் செயல்படவும் அவர் திருக்கரம் என கருளும். அரும் பெரும் செயல்படவும் அவர் திருக்கரம் என கருளும். அவரில் என் மனம் மகிழும். அவர் நாமம் என்னா புகழும். நாமம் என்னா புகழும். அவரது கைவன்மை என்னை என்றுமே நிலை நிறுத்தும். அவர் தம் பேரிரக்கம் என் மேல் வந்திறங்கும். அவரது கைவன்மை தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக
உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 16 21 முதல் 27 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூங்கில் காடு ஒன்று இருந்தது. அந்த மூங்கில் காட்டுக்குள் ஒருவன் கத்தியோடு நுழைந்தான். கத்தியோடு ஒருவன் நுழைவதை பார்த்தவுடனே எல்லா மூங்கில்களும் பயத்தினால் அஞ்சி நடுங்கின. என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே, இந்த மனிதன் கத்தியோடு இதோ நம்முடைய காட்டுக்குள் நுழைகின்றானே, இவன் யாரை வெட்டப் போகிறான், யாரை வீழ்த்தப் போகிறான், என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்று எல்லோரும் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தார்கள். அவன் ஒவ்வொரு மரமாக பார்த்து கொண்டே சென்றான். நடுக்கத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் ஒருவேளை இன்றைக்கு நாம் தான் பலியாக போகிறோமோ தெரியவில்லையே என்று பயத்திலே நடுங்கி கொண்டிருக்க, அவன் இறுதியாக ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். வெட்ட ஆரம்பித்த பொழுது அந்த மரம் கதறி அழுதது. ஐயோ, என்னை விட்டுவிடு, நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட, இன்னும் வளர வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், நீண்ட நாட்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்படி என்னை அநியாயமாக என்னை கொல்லுகின்றாயே, என்னை வெட்டுகின்றாயே என்று கதறி அழுதது. அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அந்த மூங்கிலை வெட்டி எடுத்துக்கொண்டான். வெட்டி எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்ற அவன் அந்த மூங்கிலை தீயிலே அவன் காய்ச்சினான். அது இன்னும் கதறி அழுதது. ஐயோ, என்னை தீயில் போட்டு என்ன செய்கிறாய்? தீ என்னுடைய உடலிலே படுகின்ற பொழுது எனக்கு ரணவேதனையாக இருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? என்னை வெட்டிய பொழுதே நான் எவ்வளவு துன்பப்பட்டேன். இப்பொழுது என்னுடைய உடலிலே இதோ தீயானது படுகின்றது, எனக்கு உடலெல்லாம் எரிகின்றது. என்னை ஏன் இப்படி துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி, வதைக்கின்றாய் என்று சொல்லி மீண்டும் அழ ஆரம்பித்தது. அவன் அதை பற்றி கவலையப்படவில்லை. அவன் அந்த மூங்கில் துளையிட ஆரம்பித்தான். துளையிட ஆரம்பித்த உடனே அது இன்னும் கதறி அழுதது. இதோ என்னை தீயிலே காண்பித்தாய், இப்பொழுது என்னை துளையிட ஆரம்பித்து விட்டாய். எனக்கு எவ்வளவு வலிக்கிறது, என்னால் தாங்கவே முடியவில்லை. ஏன் இப்படி என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றாய்? என்னை வெட்டினாய், இதோ என்னை தீயிலே காய்ச்சினாய், இப்பொழுது என்னுக்கு துளையிடுகின்றாயே என்று சொல்லி அது இன்னும் அதிகமாக கதறி அழ ஆரம்பித்தது. அவன் அப்பொழுதும் அதை விடுவதாக இல்லை. அவன் விரும்பியவாறு, விரும்பிய எண்ணிக்கையிலே அதன் உடலிலே துளைகளை போட ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் முடித்த அவன் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். மூங்கிலாக இருந்த அது இப்பொழுது புல்லாங்குழலாக மாறியிருந்தது. அதை எடுத்து அவன் இனிய இசையை வாசித்த உடனே அந்த மூங்கில், இப்பொழுது புல்லாங்குழலாக மாறியிருந்த அந்த மூங்கில் மகிழ்ச்சி அடைந்தது. தன்னுடைய வழிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டதாக உணர்ந்தது. தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்து போய்விட்டதாக உணர்ந்தது. என்ன, நான் இவ்வளவு அழகான இனிய இசையை கொடுக்க முடிகிறதா? என்னிடமிருந்து இவ்வளவு அழகான இனிய இசை எழுகின்றதா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. நான் ஒரு மூங்கிலாக அல்லவா நான் இருந்து கொண்டிருந்தேன். இவன் அதை வெட்டி இதை அவன் தீயிலே என்னை வார்த்து இப்பொழுது துளையிட்டு என்னை அழகிய புல்லாங்குழலாக மாற்றி என்னிலிருந்து இனிய இசையை இவன் எழுப்புகின்றானே. இவ்வளவு சக்தியை நான் எனக்குள் வைத்திருந்தேனா? இவ்வளவு திறமைகள் எனக்குள் இருந்தனவா? நான் தானா இது என்று அது சிந்திக்க ஆரம்பித்தது. அன்பார்ந்தவர்களே, துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இப்படித்தான் நாமும் கதறுகின்றோம், அழுகின்றோம், குமுறுகின்றோம். ஏன் எனக்கு இதெல்லாம்? ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அடுக்கடுக்க எனக்கு துன்பங்கள் வருகின்றன? இன்னல்கள், இடையூறுகள், எதிர்ப்புகள், சவால்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. என்னால் தாங்க முடியவில்லை. என்னால் இனிமேலும் வாழ முடியாது. இப்படியெல்லாம் என்னால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஏன் எனக்கு இதெல்லாம் நிகழ்கிறது என்று நாம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவனை கேள்வி கேட்கின்றோம், அடுத்தவரை கேள்வி கேட்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி கேள்விகளால் நிறைந்ததாக இருக்கின்றது. துன்பங்கள் இல்லாமல் இன்பத்தை யாரும் அடைய முடியாது. துன்பங்களே இல்லாமல் யாரும் இன்பத்தை அடைந்துவிட முடியாது. வலிகளே இல்லாமல் யாரும் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைக்கு வலிக்கிறது என்று சொல்லி அதற்கு ஊசி போடாமல் இருந்தால், மருந்து கொடுக்காமல் இருந்தால் அது கசப்பாக இருக்குமே, ஆகவே இந்த மருந்து நாம் கொடுக்க வேண்டியது என்று குழந்தைக்கு கசப்பெல்லாம் பிடிக்காது, அதற்கு நான் மருந்து கொடுக்க முடியாது.
என்று சொன்னால் நோயிற்று இருக்கின்ற குழந்தை நலம் பெற முடியுமா? இறைவன் இப்படித்தான் நம்மை பயன்படுத்துகின்றார். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற துன்பங்கள், இன்னல்கள் அனைத்தும் நம்மை மெருகூட்டுவதற்காக, நமக்குள் இருக்கின்ற உண்மையான திறமைகளை கொண்டு வருவதற்காக, நம்முடைய உண்மையான இயல்பை வெளிக்கொண்டு வருவதற்காக இறைவன் இப்படி துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார் என்று எப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறுகிறது, இனிய இசையாக அது உருவெடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, துன்பங்களே இல்லாமல் இன்பத்தை அடைந்தவனுக்கு அவன் அடைந்த இன்பமே ஒரு நாள் துன்பமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள். இன்பமே வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு எனக்கு துன்பமே வேண்டாம் என்று யாரும் நினைக்க முடியாது. துன்பமே இல்லாமல் வெறும் இன்பத்தை மட்டும் அடைந்தவனுக்கு அவன் அடைந்த இன்பம் கூட ஒரு நாள் துன்பமாக மாறிவிடும். ஆகவே துன்பங்களோடு சேர்ந்து நாம் இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான வாழ்க்கை அனுபவமாக மாறுகின்றது. அதுதான் மெருகூட்டப்பட்ட, அழகாக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியானது கடந்த ஞாயிறன்று நாம் வாசித்த நற்செய்தியின் தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரத்திலே 16 முதல் 20 வரை இருக்கின்ற வசனங்களை போன வாரம் வாசித்தோம். 21 முதல் 27 வரை இருக்கின்ற வசனங்கள் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஞாயிறன்று அந்த வாசகத்திலே தான் பேதுரு இயேசு கேட்டபொழுது, நீர்தான் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று இயேசுவை பற்றிய உண்மைத்தன்மை எடுத்துரைத்தார். யாரும் சொல்லாத அளவுக்கு இயேசுவினுடைய உண்மையான தன்மையை பேதுரு தான் அறிக்கையிட்டார். மெசியா, இவர் நம்மையெல்லாம் மீட்கப் போகின்றவர், இவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர், வாழுகின்ற கடவுளின் மகன் என்று இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை எடுத்துரைத்த பேதுருவால் இயேசு துன்பங்களை பற்றி பேசிய பொழுது, இதோ மானிட மகன் துன்பப்பட போகிறார், நான் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், இறக்க வேண்டும், கல்லறையில் புதைக்கப்பட வேண்டும், மீண்டும் 3ஆம் நாள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை இயேசு எடுத்து சொன்ன பொழுது பேதுரு, ஐயையோ இதெல்லாம் உமக்கு வேண்டாம், உமக்கு துன்பமா, உமக்கு சாவா, உமக்கு சிலுவை சாவா, என்ன இது? நீ மெசியா, வாழுகின்ற கடவுளின் மகன், நீ இறப்பை சந்திக்க கூடாது, இறப்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் வகிக்க கூடாது, இறப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை, இறப்பு என்பது உமக்கு நிகழக்கூடாது, ஆகவே இது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி பேதுரு இயேசுவிடத்தில் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய பார்வை இப்படி ஒரு பட்சமாக இருக்கின்றது. மெசியா வாழுகின்ற கடவுளின் மகன், அவர் இன்பங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், அவர் அரசாள வேண்டும், அரசராக இருக்க வேண்டும், எல்லோரையும் ஆட்சி புரிபவராக இருக்க வேண்டும், அவர் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கின்றவராக இருக்க வேண்டும், அவர் துன்பங்களை அனுபவிக்க கூடாது, பாடுகளை அவர் சந்திக்க கூடாது, அவர் இறப்பை சந்திக்க கூடாது என்று இயேசுவிடத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை இயேசு சாடுகின்றார். இப்பொழுதுதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை பாராட்டினார் இயேசு. யாருமே சொல்லாத விஷயத்தை நீ சொன்னியப்பா, மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னியே, இப்ப இப்படி பேசுறியே? சாத்தான் தான் இப்படியெல்லாம் பேசும், துன்பமே வேண்டாம், சாவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி நம்மை மயக்கும், பொய்மையை காட்டி இதுதான் உண்மை என்று சொல்லும். அதற்கெல்லாம் மயங்கி விடுபவர் இயேசு அல்ல. ஆகவே சாத்தானின் பண்புகளை நீ கொண்டிருக்கின்றாயே, அப்பாலை போ. துன்பங்கள் வழியாகத்தான் மானிட மகன் மீட்பை பெற்றுக் கொடுக்க முடியும் இந்த உலகத்திற்கு. இயேசு துன்பங்களின் வழியாகத்தான், சிலுவையின் வழியாகத்தான், பாடுகளின் வழியாகத்தான் மீட்பை பெற்றுக் கொடுக்க முடியும். இயேசு இறந்து உயிர் பெற்று எழுந்தால்தான் இந்த உலகம் மீட்படைய முடியும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும், உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும், எல்லா இன்பங்களையும் அனுபவித்தாலும், எல்லா மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையில் அனுபவித்தாலும், அவன் தன்னையே இழப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன அர்த்தம் இருக்கிறது என்ற ஒரு வினாவை இயேசு கேட்கின்றார். இந்த உலகில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம், எல்லா மகிழ்ச்சியும் நாம் நமதாக்கி கொள்ளலாம், எல்லாமே என்னுடையது என்று சொல்லி நாம் அக்களித்து கொண்டாடலாம். ஆனால்
உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விட்டால் என்ன பயன்? நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகின்ற வினா இது. இதே கேள்வியைத்தான் இஞ்ஞாசியார் பிரான்சிஸ் சேவியர் இடத்துல கேட்டார். பிரான்சிஸ் சேவியர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். பணம், பதவி, புகழ், இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, இப்படி இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த சூழலிலே இதே இறை வார்த்தைகள் அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? உண்மைதானே? வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தி உடையது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கின்றது. இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது. இறைவனுடைய வார்த்தையை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றது. ஆகவேதான் இறை வார்த்தை அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகின்றது. எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் என்னை மயக்கிவிட்டீர், உம்முடைய வார்த்தையில் நான் மயங்கி போனேன், எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, உம்முடைய வார்த்தையை நான் எடுத்துரைத்தேன், நான் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். இறை வார்த்தை எடுத்துரைப்பதனாலே எனக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், நான் நகைப்புக்கு உள்ளாகலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் பழிச்சொல்லுக்கு ஆளானாலும் நகைப்புக்கு ஆளானாலும் நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை நான் என்னுடைய இதயத்திலே தாங்கி இருக்கின்றேன். உம்முடைய சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அதை நான் சும்மா அடக்கி வைத்திருக்க முடியாது. உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடைத்து வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உம்முடைய வார்த்தையை நான் எடுத்துரைத்தே தீருவேன். உம்முடைய வார்த்தையை நான் எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை நான் சுவைத்து அனுபவித்திருக்கின்றேன் என்று சொல்வார். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தி உடையது. அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் நம்மை அனுமதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறுகின்றது. ஆகவே எனக்கு துன்பங்களை வேண்டாம், எனக்கு இன்னல்களை வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் இடையூறுகளே இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் வலிகளே எனக்கு இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்றால் அது இறைவனுடைய பாதை அல்ல, அது இறைவன் நமக்கு தருகின்ற வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இதெல்லாம் கலந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இறைமகன் இயேசுவே இதையெல்லாம் அனுபவித்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையே இதையெல்லாம் உள்ளடக்கி இருந்தது என்று சொன்னால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கின்றது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. என்றைக்கு மூங்கில் நினைத்திருக்கும் தன்னிடமிருந்து இனிய இசை எழும்பக்கூடும் என்று, அது துன்பங்களை சந்தித்த பொழுது, இன்னல்களை சந்தித்த பொழுது, அப்பொழுதுதான் அதற்கு தெரிந்தது தன்னிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று, இனி இசை எழுப்பக்கூடிய சக்தி தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நாமும் புடமிடப்படுகின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். துன்பங்களின் வழியாகத்தான் நாம் நம்முடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இறைவன் நம்மை புடமிடுகின்ற பொழுது, இறைவன் நம்முடைய வாழ்க்கையை சோதிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது, இவையெல்லாம் எனக்கு தேவை, இவை வழியாகத்தான் நான் மீட்பை கண்டுபிடிக்கப் போகிறேன், இவை வழியாகத்தான் நான் என்னுடைய உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி நாம் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அழகானதாக மாறுகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நமதாக்கி கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய பவுல் இன்றைய 2வது வாசகத்திலே நமக்கு அழகிய ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். உங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக படையுங்கள். இறைவனுக்கு உகந்த பலியாக, தூய பலியாக, உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே அழகாக எழுதியிருக்கின்றார். 12வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம் முழுவதும் அந்த அதிகாரத்திலே மிக அழகாக, ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இறைவனுக்கு உகந்ததாக, தூய்மையானதாக, உயிர் உள்ளதாக இறைவனுக்கு படையுங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய வாழ்வை கொண்டு அழகான காரியங்களை செய்வார்.
இறைவன் நம்முடைய வாழ்வை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்வார். அதற்கு நம்மையே நாம் அனுமதிக்க, இறை வார்த்தையின் ஒளியில் நாம் நடக்க, இறைவன் விரும்புகின்ற வழியில் நாம் நடக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இறையருளை மன்றாடி கேட்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இப்பொழுது நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பணியாளர்கள் மீது அதிக அக்கறை உடையவரான தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர் அனைவரும் உம்மை நிறைவாக அன்பு செய்யவும், உமது திட்டத்தினை நன்குணர்ந்து செயற்படவும், உமக்காக அனைத்தையும் துறந்து தியாக உள்ளத்தோடு பணிபுரியவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகம் இறை வெளிப்பாடு என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும், இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழவும், அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவை இன்று மனித சமுதாயத்தில் நலிவடையாமல் பிறருக்கு உதவி புரியவும், எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும், இத்தொற்று நோயிலிருந்து காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, இன்றைய நவீன வாழ்வில் என்று கூடி ஜெபிக்கவும், உரையாடவும், உறவுகளை மேம்படுத்தவும், மதிக்கவும் நாங்கள் மறந்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வழங்கிடவும், குடும்பங்களில் கூடி ஜெபிக்கவும், இறை அழைத்தலை அதிகமாக ஊக்குவிக்கவும், எம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறிடவும், தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிக்கும் வல்லவரே எம் இறைவா, இந்த தொற்று நோய்க்கு எதிராய் தன்னலம் கருதாமல் போராடுபவர்கள் அனைவரையும் காத்தருளும். அன்பும் பொறுமையும் கருசனையும் அளித்து உயிர்களை காத்திடும் பணியை செவ்வென செய்திட அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசிர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் ஆரோக்கிய அன்னை வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டு உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், இறைவினை காண விழைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், இறைவினை காண விழைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே நிறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். என்னிடத்தில் என்ன ஒன்று எல்லாம் நீ தந்த கொடைதானே. என்னிடத்தில் என்ன ஒன்று எல்லாம் நீ தந்த கொடைதானே. அதை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலியானது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும்
அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இந்த திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாகும். இந்த உலகமானது இறைவனுடைய இரக்கத்தினால் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின், மேத்யூ ரிபல்லோ குடும்பத்தினர் ஜெபிக்கின்றார்கள். அவருடைய ஜெபத்தை ஏற்று இந்த அருளை நீர் பொழிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாக சாமுவேல் குடும்பத்தினரும், தனது பிறந்த நாளிலே நன்றியறிதலாக VS சஜிகாவும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று, குறிப்பாக நன்முறையில் குழந்தை பெற வேண்டும் என்றும் தாங்கள் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்ற சக்திவேல், ஷாமினி, செல்வி குடும்பத்தினரையும், வீடு வாங்க வேண்டும் என்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஜெபிக்கின்ற கிருஷ்ணவேணி, சரண்யா, ரம்யா, பிரியா குடும்பத்தினரையும், நல்லதொரு கடையை அமைக்க வேண்டும், அவளுடைய பிள்ளை சந்தோஷக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஷாலினி குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தன்னுடைய குழந்தை நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஜான்சியை ஆசீர்வதித்தருளும். அந்த குழந்தையை தொட்டு நலமளிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அண்மையில் புதிதாக பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை உமது அருளால் நலம் பெற்று நன்முறையில் வளர உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் தங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறையர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற சகோதரர் ஆனந்த் குடும்பத்தினரையும், மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து நன்றி செலுத்துகின்ற டான்போஸ்கோ ஷியாம் என்பவரையும், தனது 27வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற சரண்யாம் சந்தனமேரியும், தங்களது 30வது ஆண்டு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற ஜாலின் ஜெயசுந்தரி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும், JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் பணி செய்கின்றவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வளர்ச்சிக்காகவும், பிலோமினா என்பவர் அவருடைய கணவரின் மனமாற்றத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் ஜெபிக்கின்றார். அவருடைய குடும்பம் அன்பும் அமைதியும் தடைக்கின்ற குடும்பமாக திகழவும், அவருடைய கணவர் மனமாற்றம் பெற்று இந்த குடும்பம் உமக்கு உகந்த குடும்பமாக, திருக்குடும்பமாக இந்த குடும்பம் அமைய உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்றும், தங்களது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற கெனடி, சிந்தியா தம்பதியருக்காகவும் அவருடைய குடும்ப நலனுக்காகவும் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும், சுபகரன் பன்னீர் ஆடியோ நிறுவனத்திற்காகவும் அதை வழிநடத்துகின்றவர்கள் அதில் பணி செய்கின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், இயேசுவே நம் மீட்பர் ஜெபக்குழுவினருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த ஜெபக்குழுவில் இருக்கின்ற அனைவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும் மனமகிழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருளையும் ஆசிரையும் இவர்கள் அனைவர் மீதும் நிறைவாக பொழிந்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற இவர்கள் அனைவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் கருத்துக்களையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து இவர்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் மிகச்சி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து உமது அருட்கரம் இவர்களோடு இருந்து ஆசீர்வதிப்பதாக. நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜோஸ்பின் சகாய வர்ஜின், பால் குரூஸ் பெர்னாண்டோ, யூ செபாஸ்டின், ST ஜெசிந்தா, மரிய சூசை, ரோசா இலியா குட்டி, தேவசி போச்சூட்டி, மேரி லில்லம்மா, தெரேசியா ஜாய், சந்தியாகு, ஜார்ஜ், பாப்பி, சகிலா விக்டோரியா, சந்தியாகு, அமலர் ரகுநாதன், லூர்துநாதன், அருட்தந்தை பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபல்லோ, ஓகே மார்க்ஸ், அந்தோனி அம்மாள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ,
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சிலுவையின் வழியாக, துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக உயிர்த்தெழுந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். தூய் ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர். நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத நோய் நொடிகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் கல்வியையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தார். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும்
திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.